மரா, மலர்கிட்ட பேசினதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. உன்னோட அடையாளத்தை வச்சு வேற யாரோதான் இந்த தப்பா பண்ணிருக்காங்க. உன்னோட குரல்லே பேசியிருக்காங்க மாறா. அதனாலதான் மலர் நீ தான் பேசுனேன்னு சொல்றா. வீரா, அந்த மெசேஜ் சென்ட் ஆன டைம்ல என் ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு. எனக்கு தெரியாம என் ஃபோன் எடுத்து யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போலாம். அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். போலாமா? ஒரு நிமிஷம் வா போலாம். பிரதர் சொல்லுங்க சார். நேற்று ஒரு 9 மணி இருக்கும். இங்கே ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடமாட்டம் ஏதாச்சும்? இல்லைங்களே. ஆனால் கொஞ்ச நேரம் முன்னால் கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே புகையாக இருந்துச்சு. அதனால் எனக்கே கண்ணெல்லாம் எரிச்சல். எதிர்த்த மாதிரி இருந்தவங்க யாருன்னு கூட தெரியல. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா அதோ அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க. அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. போய் பாருங்க. தேங்க்ஸ் பிரதர். ஓகே சார். இது நீ இல்ல. பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். எப்படி நான் இல்லைன்னு சொல்ற? எனக்கு உன்னை தெரியாதா என்ன? இது நீ கிடையாது. ஆஹா, உன்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கான். எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு மாறா. நீ என்ன நம்புற இல்ல? நான் உன்னை நம்புறதுனால தான் புஷ்பாவோட கண்ணும் பழுத்துச்சு. அது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. பிரதர், இத போன்ல கொஞ்சம் காப்பி பண்ணி தர முடியுமா? கொடுக்குறேன் மேடம். மாறா, வாங்கிக்கோ. என்னாச்சு? மேடம் தான். தேங்க் யூ. தேங்க்ஸ். வாங்க சார். போலாமா? சரி. உலகமே மாறன தப்பா சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேங்கிறாளே. அப்புறம் என்ன? எல்லாரும் அமைதியா அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு வீரா கண்டுபிடிக்க போறேன்னு சபதம் வேற போட்டுட்டு போயிருக்கா. ஆனா இந்த மாற ஏதோ சைலண்டாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை நம்ப முடியாதாதே. அவன் கண்டிப்பா இந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிப்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். விசாரிக்கட்டும். அவ என்ன பெரிய சிபிசிஐடியா? விசாரிச்சா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாளா? அவளால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ தைரியமா இரு. சில்லாதே. இது ஏதோ தப்பா போற மாதிரியே எனக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் ஏதாவது சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணா கூட பரவாயில்ல. ரொம்ப சைலண்டா இருக்கானே. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் வீரா, என்ன நீ ஆரம்பத்துல இருந்து என்ன சைட் அடிச்சதை வச்சு இதெல்லாம் சொல்றியா? இல்ல இப்ப நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன சைட் அடிச்சதை வச்சு இப்படி சொல்றியா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எக்கேடோ கெட்டு போன்னு சொல்லி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிருவேன். ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உனக்கு சப்போர்ட்டா பேசினேன். அது மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீயா? என்ன என்ன என்னடா? ஏ இங்க வா. விடு விடு, நீ இங்கேயே இரு. வீடியோவே ப்ளே பண்ணுவோம். வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்ன அவன் முகம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளே பண்ணு. வீரா, எனக்கு ஒரு டவுட். என்ன? எப்படி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்கள்ட்ட இவ்வளவு உரிமையா கிஸ் பண்ணவெல்லாம் பாக்குறாங்க? கிஸ் பண்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியாது சார். எனக்கு அதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. சும்மா நடிக்காத. காட்டிலேயே நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன? ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னு வெயி, இன்னைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிருப்பல்ல. என்ன வெறுப்பேத்துனு வெய்யு.
நீதான் மலர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். ஆ, நீ செஞ்சாலும் செய்வ. இந்தா வீடியோ ப்ளே பண்ணு. டவுட் கேக்குறான் நம்ம டவுட். இங்க பாரு. ஆமாமா, அந்த புகை மூட்டத்துக்குள்ள தான் என்னமோ நடந்திருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. அது புகை மூட்டத்துக்குள்ள இன்னொரு தடவை சொல்லு. அவனை கொல்ல போற, ஒழுங்கா பாரு. டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கறனால கேட்கல, சொல்லு. பிரிஞ்சிருக்கிறப்பவும் உங்களுக்கு அவர் மேல எப்படிக்கா இவ்ளோ நம்பிக்கை? ஏன்க்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்க பர்சனலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மலர. அவன் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவு ஈஸியா வந்தது கிடையாது. அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் கையில இருக்கிற மிச்சம் இருக்கிற சொத்தே இந்த நம்பிக்கை மட்டும்தான். என்னக்கா சொல்றீங்க? புரியலையே. அது ஒரு பெரிய கதை மலரு. உனக்கு இப்ப சொன்னா புரியாது. இப்ப நீ இதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும், அப்ப நான் சொல்றேன். அவனை எந்த விஷயத்துல வேணாலும் தப்பு சொல்லலாம். அவன் கோவக்கார, சண்டை போடுவான், அடிப்பான். இந்த எல்லா விஷயத்துலயும் அவனை நம்பலாம். ஆனா குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல அவனை 100% நம்பலாம். அவனோட வாழ்க்கையே நான் தான். என்னை விட்டு அவனால வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட யோசிக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவனை ஒதுக்கிதான் வச்சிருக்கேன். ஆனா அவன் திரும்ப திரும்ப என்னதான் சுத்தி சுத்தி வரான். உன்கிட்ட அப்பப்ப அவன் அன்பா பேசுறான்ல, அது கூட என்னோட பொசசிவ்னஸை தூண்டி விடணுங்கிறதுக்காக தான். மற்றபடி உன்னை பத்தி அவனுக்கு தப்பான நோக்கம் எதுவுமே கிடையாதுமா. அது உனக்கு புரியாததுதான் பிரச்சனையே. இப்ப புரியுதுக்கா. இவன் யாரா இருப்பான்? இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. நம்ம குரூப்ல போட்டுடுவோம். டேய், இவனை எங்க பார்த்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க. இவன் சாயல்ல யார் இருந்தாலும் சரி, எனக்கு உடனே சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. மெசேஜை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்.